சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பிரபுராவ், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு நாள் இன்று பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் இன்று காலை முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை முதலே அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள் நேரடியாக வந்து அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மற்றும் சாட்டை துரைமுருகன் மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அமைப்புகளுடன் சேர்ந்து அணிவகுத்து வந்து நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசும்போது சுதந்திர போராட்ட தியாகி சமூக விடுதலை போராட்டத்திற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியவர், பட்டியலினத்திலிருந்து அவர்களை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அடுத்தடுத்ததாக கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பலரும் தொடர்ச்சியாக இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளானோர் வந்து அவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருவதை ஒட்டி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில் ஒரு ஐஜி 4 டிஐஜி என 24 எஸ்பிக்கள் தலைமையில் தொடர்ந்து சுமார் 7500க்கும் மேற்பட்ட போலீசார் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.